ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நாளைக்கு சம்பவம் யார் செய்ய போகிறா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நாளைக்கு இருக்க சதர்ன் டாபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேரளா பிளாஸ்டர்ஸை சரியாக 7:30 மணிக்கு எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டேபிளில் 4th பொசிஷனில் இருக்கிற கேரளா பிளாஸ்டர்ஸ் 11th பொசிஷனில் இருக்கிற சென்னை எஃப்சி எதிர்கொள்ள போகிறாங்க. நம்மளோட மரீனா அரினாலன்னு சொல்லலாம். ஸோ அந்த 6th ஸ்பாட்டுக்காக ஏகப்பட்ட டீம் ரொம்ப ஆக்டிவாக போட்டி போட்டுட்டு வராங்க. ஸோ நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வருமானு. அந்த வருஷத்தில் சென்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். கிட்டத்தட்ட ஒரு தொடர் தோல்விகளை வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி. மறுபக்கம் கேரளா பிளாஸ்டர்ஸும் சேம் ஃபார்மில் தான் இருக்காங்க, பட் வித் குட் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகள். ஸோ ஐஎஸ்எல்ல தொடர்ந்து 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கப்லையும் 2 மேட்ச் தோற்றுட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்ச் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னைக்கு ஒரு 6th ஸ்பாட் போக மாட்டோமா இந்த மேட்ச் ரொம்ப டிசைட் பண்ணோம். ஏன்னா அடுத்து வர மேட்ச்லாம் நம்ம இந்த டீம் கிட்ட மோதும் போது அவங்க ஜெயிச்சா அவங்க முன்னாடி போகிற மாதிரி வரும். ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த வருஷத்தில் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. இந்த லைனப்பில் இருக்க போது சென்னை விளையாட போகிறாங்க, சூப்பராக விளையாட போகிறாங்கன்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம அவன் கையில் இந்த அப்கமிங் மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும் மனசில் கேட்குறதுக்கு, பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி வந்துட்டீங்க, சொல்லுங்கள். ஸோ பெங்களூர் எஃப்சி மேட்ச் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தோற்றதுனால சந்தோஷப்பட விரும்பலை. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்குது அந்த மேட்ச்லேருந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ எதனால் நாங்கள் தோற்றோம் அந்த ரீசனை ஃபைண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் திரும்பி வர பார்ப்போம், அதில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து பெட்டராக வர பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதனா ஒரு டீம் கண்டிப்பாக தோற்றா கண்டிப்பாக பின்தங்கப்படுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மேட்சஸை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவேல தான் ப்ளே பண்ணியிருப்போம். மற்ற டீம்ஸோட லீகில் இருக்கிற மற்ற டீம்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ நாங்கள் மோர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அவேல தான் ப்ளே பண்ணியிருப்போம். அப்படி பார்த்தா அவே மேட்ச்லாம் வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா, இல்லை என்ன தான் சொல்ல வரீங்க? ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 ஹோம் கேம்ஸ் இருக்குது. 8 வாரத்தில் கிட்டத்தட்ட 6 ஹோம் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் மந்த்தும் நவம்பர் மந்த்தும் எங்களோட ஹோம் கேம்ஸில் இந்த குட் ஸ்பெல், அதாவது ஒரு குட் கன்சிஸ்டன்சி ஹோமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணி வந்திருக்கோம் இந்த சீசனோட ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வரப்போ கண்டிப்பாக அந்த ஹோமில் இருக்கிற அந்த ரெக்கார்டை மாற்ற மாட்டோம், கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வின் பண்ணால் சந்தோஷம் தான். சரி ஓகே, நாளைக்கு நடக்கிற மேட்சை பற்றி கொஞ்சம் பேசுங்க ஐயா. ஸோ நாளைக்கு கேரளா பிளாஸ்டர்ஸை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டீம், அவுட்ஸ்டாண்டிங் கோச்சுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கேம். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ உண்மையாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராங்க வித் சூப்பர் பிளேயர்ஸ். என்ன தான் ஒரு 2-3 பிளேயர் இல்லைனாலும் அந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அந்த பிளேயர் இல்லைன்ற மாதிரி ஒரு மிஸ்டேக்கே வரல. ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு வராங்க. ஐயா போன வாட்டி இப்படி தான் அவங்க ஹோம் கேமில் ப்ளே பண்ணும்போது சொன்னீங்க, நான் ஒரு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு. எங்கே தோற்றுருவீங்களோலாம் பயமாக இருந்துச்சு, எப்படியோ ட்ரா பண்ணிட்டீங்க, இப்போ என்ன? ஸோ கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐயா சரி ஓகே, அவங்கள பற்றி போயிருந்தது போதும். நாளைக்கு என்ன மேட்ச்சு? ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 டீமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் தான் ப்ளே பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக வின் பண்ணணும்னு. ஸோ எங்களோட ஏம் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 6ல் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த பிடிக்க நாங்கள் போட்டி போடுவோம். மறுபக்கம் நம்மள ஆப்போனண்ட்டான கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்காக போட்டி போடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் கேம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஐஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு ஏம்காக விளையாட இருக்காங்க. பட் நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். எங்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கிட்ட நாங்கள் தோற்றதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு பவுன்ஸ் பேக் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணுவோம். சரி நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணது இருக்கட்டும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏதாவது ஒரு பண்ணுவீங்கன்னு. சரி டீம் என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்க? முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை, ஸோ இருக்கிற பிளேயர்ஸை விட்டுட்டு இருக்கீங்க, நன்றின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன தான் பண்ண இருக்கிறீங்க? இந்த டீமை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பாக இதுக்கு ஏகப்பட்ட நேரத்தை எடுத்துக்கும். ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னா நீங்கள் இப்போ ஒரு மேட்ச் ஒரு கேமை பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் அவங்க பெட்டர் ரிசல்ட்னு ஒன்று தரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக ஏகப்பட்ட புவர் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் ஒரு கன்சிஸ்டன்சியான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக ஒரு டீமை பில்ட் பண்ணி டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கேமை காமிச்சிட முடியாது. ஸோ கண்டிப்பாக என்ன அதனால தான் மல்டியர் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஏகப்பட்ட திங்ஸ் மாற்ற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் ஒரு ஏகப்பட்டது மாற்ற இருக்கேன். கண்டிப்பாக ஃபுட்பாலில் பில்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வரேன். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் அடுத்த சீசன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இந்த சீசன் பண்ணணுமே. எல்லாம் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையே. ஸோ இது எல்லாத்துலேயுமே பொருந்துமே. ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேன்ஸ்க்காக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ண இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அந்த டாப் 6க்கான இடத்த பிடிக்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஹோமில் நாங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல இடத்த பிடிப்போம். கரெக்டாக நீங்கள் எல்லோரும் யோசிக்கிற மாதிரி தான் டிஃபென்ஸில் நாங்கள் ஏகப்பட்டது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னமும் நாங்கள் பெட்டராக அமையல தான். பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கன்சிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ்லாம் அந்தளவுக்கு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபியூ கேம்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் அப்கமிங் மேட்ச்சில் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
ஏன் அந்த ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பற்றி ஏதோ சொல்லியிருக்கீங்களாமே, நாங்களே மன வருத்தத்தில் இருக்கோம், நீங்களும் மன வருத்தத்தில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் நினச்ச பிளேயர் எடுக்கலன்னு. ஏன்னா ஒரு மேட்சும் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு வர்றதுனால கண்டிப்பாக நீங்களும் அந்த கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு தெரியுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜனவரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரை நாங்கள் ஒரு குட் அமௌண்ட்டில் எடுக்கலான்னு தான் இருந்தோம். பட் லாஸ்ட் சீசன் நீங்கள் கரெக்டாக ஒரு 6 சீசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பெட்டராக மூவ் ஆகிட்டு வருது. ஸோ எப்போ இந்த ஃபாரின் பிளேயரை 5லேருந்து 4 மாற்றினாங்களோ அப்போத்துலேருந்து ஏகப்பட்டது இந்தியன் பிளேயர்ஸோட மதிப்பு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ப்ரைஸும் ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ளே டைம் அதிகமாக கிடைக்குது. அவங்க பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஜனவரி விண்டோன்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நான் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எடுக்க விருப்பத்தோடு தான் இருந்தேன். நான் லாஸ்ட் சீசன் அதாவது லாஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ பட் உண்மையை சொன்ன போனால் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி சரி அந்த பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சூட்டபுளாக அமையல. அது மட்டும் இல்லாமல் ஸோ டீம் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆஸ் அ கிளப் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் செயல்பட்டு ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஐயா புரியுது, நீங்கள் கிளப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ் பண்ணுறீங்க. ஆனால் கிளப்பு தான் அங்கே சரியில்லை ஐயா, இல்லை அவங்க உங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஐயா. சரி போங்க இருக்கட்டும். அடுத்த மேட்ச் ஹோம் கேம் பற்றி எதனா சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோம் ரிட்டர்ன் ஆனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக வந்திருக்கோம், ஹோமில் வந்திருக்கோம் ஓகே. பட் சந்தோஷமாக வரலன்னு சொல்லலாம், குட் ஃபீலிங்கில் இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாட்டியும் ஃபீல்டில் இறங்கும் போது ஒரு வின்னிங் மென்டாலிட்டியில் தான் இறங்குவோம். ஸோ உண்மையாக சொல்ல போனால் ஒரு மேட்சும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால மட்டும்தான் அந்த கேம் எங்கள் கிட்டேருந்து போயிட்டுருக்கு, கைவிட்டு போயிருக்கு. அந்த மிஸ்டேக்ஸில் எரரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். எங்கேயா ஒரு மேட்சும் அந்த எரரில் ஒர்க் பண்ணுறீங்க, அது போனால் இன்னொரு எரர் பண்ணிடுறீங்க, இது எரர் போனால் இன்னொரு மேட்ச் இன்னொரு எரர் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி வின் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு நம்ம அவன் கையில். ஐயா ஒரு மேட்சும் ஒரு ஆள் இல்லாமல் போயிடுறாரு. ஸோ இப்போ என்ன, ஸோ ஃபுல் ஸ்குவாடோட தான் இறங்குறேன். ஸோ இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாடோட இறங்க இருக்காங்க. ஐயா ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. ஸோ தேங்க்யூ. ஸோ அப்கமிங் மேட்சை பற்றி அவன் கையில் என்ன சொல்லியிருக்கான்னு ஸோ தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அண்ட் அவர் சொல்கிறது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதா, மேட்ச் பை மேட்ச் அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு வராரு. பட் உங்களுக்கு அது ஓகேவா, இல்லை அப்கமிங் மேட்ச் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சென்னை கிட்டேருந்து, உங்களோட கோல் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் லைனப் சொல்லுங்கள், எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு லைனப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இல்லாமல் இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் லைனப்பே ஒரு செட் பண்ணல. கிருஷ்ணன் பட்டேஷா இருக்கார், நல்லா பண்ணிட்டு இருந்தார், அவர் ஃபார்மே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் லைனப் 2 ஃபாரின் பிளேயர் நாங்கள் கேட்குறோமா, ஒரு ஃபாரின் பிளேயர் பிகாஸ் எம்னா நல்லா பண்ணிட்டு வர்றாரு, ஜித்தேஸ்வர் நல்லா பண்ணுறாரு. அவர்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் மொக்க டீம் மாதிரி ப்ளே பண்ணால் இருக்கிற பிளேயர் யாரைக்கு மிரட்டணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கண்டிப்பாக அவரே சொல்லியிருக்காரு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன்னு. எங்கே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மேட்ச் காத்துட்ருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ்னு வந்தால் நம்ம ஃபார்முக்கு வந்துடுறோம், அதுக்கு அடுத்த மேட்ச் ஜம்ஷெட்பூர் கிட்ட தோற்றுறோம். ஸோ அது வேறு விஷயம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மேட்ச் நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச் எதிராக நம்ம சென்னை எஃப்சி எவ்வளோ கோல் ப்ரெடிக்ஷன், உங்களோட கோல் ப்ரெடிக்ஷன் லைனப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. இல்லை ப்ரோ நாளைக்கு மேட்ச் தோற்றா அவள் தான் நான் சென்னை மேட்ச்சே பார்க்க மாட்டேனா, இல்லை என்ன தான் ஒரு மேட்ச் சென்னை மேட்ச் இருந்தால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு 7:30 PM ஜியோ சினிமாவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காதீங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால், சென்னை எஃப்சி.